வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மகர ராசிக்காரங்களுக்கு குரு பார்வை பலன்களை பத்தி பார்க்க போறோம். மகர ராசியில் பிறந்த உத்திராட நட்சத்திரம், திருவோண நட்சத்திரம், அவிட்ட நட்சத்திரம். அந்த 3 நட்சத்திரக்காரங்களுக்குமே குரு பயிற்சி பலன்கள் நீங்க பார்த்திருப்பீங்க. குரு ராசிக்கு 6ல சத்ரு ஸ்தானத்துல நின்று பலன்கள் இப்படி வழங்குவார், இப்படி வழங்கினார் அப்படின்றத நீங்க பார்த்திருப்பீங்க. நம்மளோட சேனல்லையும் பார்ட் 1ல போட்டிருப்போம். ஆனா குருக்கு பார்வை பலன்கள் வேற இருக்குது. குரு நின்ற இடத்துல இருந்து அவர் 5ஆம் பார்வையா, 7ஆம் பார்வையா, அது போக 9ஆம் பார்வையா அப்படின்னு 3 பலன்களை பார்ப்பார். அப்போ குரு எப்பவுமே டிரான்ஸ்ஃபர் ஆனாலே மொத்தம் 4 ஸ்தான பலன்களை எடுத்துக்கிட்டாரு. அப்போ அதுல மகர ராசிக்கு ராசிக்கு 6ல சத்ரு ஸ்தானத்துல நிற்கிறாரு. அதை தவிர்த்து அவர் நின்ற இடத்துல தொழில் ஸ்தானத்தையும் அது போக விரையாதிபதி ஸ்தானத்தையும் குடும்ப ஸ்தானத்தையும் இந்த மாதிரி 3 பார்வை பலன்களை பார்ப்பார். அப்போ இதெல்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்கா அப்படின்ற ஒரு கேள்விக்கு சாதகமாக தான் இருக்குது. அதில் உங்களோட தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறாரு. அப்போ குரு சத்ரு ஸ்தானத்தில் நின்று உங்களோட தொழில் ஸ்தானத்தை 5ஆம் பார்வையாக பார்க்கறதுனால ஜாதகர் நீங்கள் மகர ராசியில் பிறந்தவங்க எல்லாத்துக்குமே புதிய தொழில் வியாபாரம் சார்ந்த விஷயங்களெல்லாம் புதுசாக ஆரம்பிக்கிறதுக்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்தார். ஒரு புதிய முயற்சி பண்ணுவோமே, இந்த வருஷம் கரெக்டாக ஏதாவது அச்சீவ் பண்ணுமே அப்படின்ற ஒரு தைரியம் தன்னம்பிக்கை உங்களுக்கு ஏற்படுத்தாரு. அப்போ புதுசாக நீங்கள் ஒரு வேலைக்கு போகலான்னு இருக்கிறீங்க, புதுசாக ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கலான்னு இருக்கிறீங்கன்னா அதுக்கு உங்களுக்கு இந்த குரு பார்வை பலன்கள் இன்னையிலேருந்து அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் வேலை செய்யும். குரு பயிற்சியான உடனே யாருக்கும் பலன் அளிக்கலை அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாலும் கூட பொறுமையாக இருங்க. அடுத்த வருஷம் 5ஆவது மாதத்துக்குள்ளே நீங்கள் அச்சீவ் பண்ணீங்க. இது மைண்டில் வச்சுக்கோங்க. அது உணர்தல் உங்களுக்கு அது புரியும். சரிங்களா? ரெண்டாவது பதவி உயர்வு, அரசாங்க வேலை வாய்ப்புக்கு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிற மகர ராசிக்காரங்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா தொழில் சார்ந்த குரு பார்த்தாலே ஒரு சிலருக்கு இந்த பதவி உயர்வு, ப்ரொமோஷன், போஸ்டிங்கு, அதுக்கு அரசாங்க வேலைக்கு வெயிட் பண்ணிட்டு இருந்தாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அங்கேயும் போஸ்டிங், ப்ரொமோஷனுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். அதனால் நீங்கள் பொறுமை, அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் பொறுமையாக இருந்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது. ரெண்டாவது உழைப்புக்கு ஏற்றார் போல் வருமானம் இருந்துகிட்டே இருக்கும். வேலைக்கு ஏற்றார் போல், ஏன்னா தொழில் சார்ந்த குரு பார்க்குறாரு. ஏன்னா ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி உழைப்பீங்க. மகர ராசிக்காரங்களில் நிறையா பேர் இருப்பீங்க. அதில் அவங்கவுங்க வயசு தரப்பிலும், அவங்கவுங்க அனுபவத்தின் அடிப்பிலும், அவங்கவுங்க வேலை பழுவின் அடிப்பிலும் நீங்கள் வருமானத்துக்கு ஏற்றார் போல் சம்பாதிக்கிறதுக்குரிய விஷயத்தை ஏற்படுத்துவீங்க. அது ஒரு பாசிட்டிவாகவே இருக்குது. அதுபோக ஏற்கனவே வியாபாரம் தொழில் பண்ணிக்கிட்டு இருந்தவங்களுக்குலாம் ஒரு மந்த நிலைமையாக இருந்திருக்கும் இதுக்கு முன்னாடி. அது இன்னையிலேருந்து அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் குறையும். அப்போ ஒரு ஃப்ளோவில் உங்களுக்கு மணி ஃப்ளோ ரெகுலராக இருக்கும். நல்ல உழைப்புக்கேற்ற வருமானம் இருந்துகிட்டே இருக்கும். அதை நினைவில் வச்சுக்கோங்க. காரணம் இந்த தொழில் ஸ்தானத்தை குரு பார்க்குறது உங்களுக்கு ஒரு பாசிட்டிவாகவே இருக்குது. ரெண்டாவது உங்களுக்கு அதே குரு பகவான் விரையாதிபதி ஸ்தானத்தை பார்க்குறாரு. விரையாதிபதி ஸ்தானம்னா ராசிக்கு 12ஆம் விரையாதிபதி ஸ்தானம். அது போகஸ்தானம் சார்ந்த கான்செப்ட் தான். அப்போ கடன் அடைப்பதற்குரிய வழி உண்டு. அப்போ கடன் எங்களுக்கு தீருமா, நான் கடன் இழுத்து வச்சிருக்கேன், டெப்ஸ் ஏற்கனவே வெல்த்தியாக வாழணுமா, முடியுமா அப்படின்ற ஒரு கேள்வி மொதல் கடனை நம்ம அடைக்கணும். அடைக்கிறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இன்னிலிருந்து அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் கடன் தீர்வதற்குரிய வாய்ப்புகளும் இருக்குது. அதை கரெக்டாக நீங்கள் பயன்படுத்திட்டீங்கன்னா கண்டிப்பாக கடன் அடைச்சிட்டு ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்வதற்குரிய விஷயத்தை நீங்கள் ஏற்படுத்திங்க. சரிங்களா? ரெண்டாவது வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், அந்த மாதிரி வேலைக்கு ஏதாவது ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா கூட வாய்ப்புகள் இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வெளியே வேலைக்கு போகிறதா இருந்தாலும் சரி, வெளியே மைக்ரேட் பண்ணுறதா இருந்தாலும் சரி, இல்லை சிட்டிசன்ஷிப் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் இருந்தாலும் சரி, இல்லை படிக்கிற காரியங்கள் போகிறதா இருந்தாலும் சரி வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? அதுபோல் ஆன்மீக பயணங்கள், சுற்றுலா செல்வதற்கும் ஒரு சிலர் போட்டு வச்சுருப்பீங்க. ஒரு சில மகர ராசிக்காரங்களா வெளிநாடு போனோம், அதுபோல் ஆன்மீக ஸ்தலங்கள், சுற்றுலா தலங்கள்லாம் போய் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிறவங்களுக்கும் அந்த சுக போக வீண் வரைய செலவுகளை இவர் ஏற்படுத்துவார். அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. எப்போ வரைக்கும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குங்களா? அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும் வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? ரெண்டாவது சுப செலவுகள் இருந்துகிட்டு தான் இருக்கும். ஏதாவது ஒரு சுப செலவுகள் உண்டாகிக்கிட்டே இருக்கும். அது நீங்கள் மகர ராசிக்காரங்களாக இருந்தால் பிள்ளைங்களுக்கு திருமணம் பண்ணுறதா இருக்கலாம், பிள்ளைங்களுக்கு படிப்பு செலவுகளாக இருக்கலாம், இல்லை ஒரு ஆடை ஆபரணம் நகை நட்டு வாங்குறதா இருக்கலாம், இல்லை ஏற்கனவே அடகுல இருந்த விஷயங்களை கூட மறுபடியும் மீட்டுவதற்குரிய விஷயம் கூட உங்களுக்கு இருக்கும். ஆனால் அது சுபம். நான் காசு செலவழித்தேன், எனக்கு ஒரு வருமானத்து நான் செஞ்ச செலவு ஒரு சுப செலவாக தான் இருக்குது. அந்த மாதிரி கான்செப்டுக்குள்ள வந்துடுவீங்க. அப்போ உங்களுக்கு விரையாதிபதி ஸ்தானத்தை குரு பார்க்குறது சுப செலவுகளை ஏற்படுத்துவார். சரிங்களா? அதுபோல் உங்களுக்கு குரு அது 9ஆம் பார்வையா உங்களோட குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போ குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாரு அப்படிங்கும்போது குடும்பத்தில் ஒற்றுமை. இது வரைக்கும் சண்டை சச்சரவு. ஒரு குடும்பமாக நம்ம இருந்திருப்போம். அந்த குடும்பத்தில் ஒரு சண்டை சச்சரவு, மிஸ்கம்யூனிகேஷன் போன வருஷம் ஃபுல்லாக இருந்துக்கலாம். பட் இன்னையிலேருந்து உங்களுக்கு அடுத்த வருஷம் 5ஆவது மாதத்துக்குள்ளே அந்த குடும்பத்தில் ஒரு ஒற்றுமை, ஒரு அன்பு, அந்யோன்யம் பிறப்பதற்குரிய விஷயத்தை இவர் ஏற்படுத்துவார். இதை நினைவில் வச்சுக்கோங்க. சரிங்களா? ரெண்டாவது பிரிந்த கணவன் மனைவி ஒற்றுமை. இப்போ கணவன் மனைவி ஒரு சில இதில் பிரிந்திருக்கலாம், சண்டை போட்டுருக்கலாம், மனசாங்களாக இருந்திருக்கலாம். பட் இப்போ ஒரு ஒற்றுமைக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அது எங்கே வரைக்கும் போயிருந்தாலும் கூட ஒரு கம்யூனிகேஷன் பண்ணி பாருங்கள். மறுபடியும் சேர்ந்து வாழணும்னு முடிவு பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். மறுபடியும் இந்த திருமண வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு நான் செல்லலாம். அதே தான் ரிலேஷன்ஷிப்லேயும் அந்த பிரச்சனை இருந்தாலும் கூட நீங்களும் சேர்ந்து வாழ்றதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க மகர ராசிக்காரங்களாகிய நீங்கள். சரிங்களா? ரெண்டாவது
புதிய வாய்ப்புகள். ஸோ உங்களுக்கு வந்து குடும்ப சார்ந்த குரு பார்க்குறாரு அப்படின்னாலே இந்த புதிய ஒரு வாய்ப்புகளை நமக்கு ஏற்படுத்துவார். புதிய வாய்ப்புகள்னா அதான் நம்ம வந்து குடும்பம் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், தொழில் சார்ந்த விஷயங்களா இருக்கட்டும், இல்லை மனசில் ஏதாவது இது வரைக்கும் தேங்கி வச்சிருந்த விஷயத்தை வந்து எக்ஸ்போஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் இருக்குது. அதை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க. மற்றபடி வந்து உங்களுக்கு வந்து குடும்பத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்றது. இப்போ நம்ம குடும்பம்னாலே வந்து நமக்கு தேவைகள் இருக்கும். ஸோ அந்த தேவையான பொருட்களை வந்து அடுத்தடுத்து 5ஆவது மாதம் வரைக்கும் வாங்குறது, அதை அனுபவிக்கிறது, அதனால சந்தோஷம் அடைகிறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது அப்படின்றது உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்திக்கிறேன். சரிங்களா? மற்றபடி வந்து வேலை, இப்போ நீங்கள் வேலை செய்கிறீங்க, வியாபாரம் செய்கிறீங்க அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல வந்து உங்களுக்கு வந்து நம்பிக்கை அதிகரிக்கும். ஸோ இந்த மகர ராசிக்காரங்களா இவங்களாம் நல்லவங்க, நம்பிக்கையானவங்க, அவங்ககிட்ட எது கொடுத்தாலும் கரெக்டாக இருக்கும், ஸோ அவங்களாம் பிரச்சனை இல்லாதவங்க, வேலை கரெக்டாக செஞ்சுருவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும். என்னைக்கு வரைக்கும்? அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும். இன்னையிலேருந்து அடுத்த வருஷம் 5ஆவது மாதம் வரைக்கும். இதை நினைவில் வச்சுக்கோங்க. அப்போ இந்த குரு பார்வை பலன்கள் உங்களுக்கு நல்லா இருக்குன்னா, குரு பார்வை பலன்கள் உங்களுக்கு நல்லா தான் இருக்குது அப்படின்றத நினைவில் வச்சுக்கோங்க. இதை நீங்கள் நான் இப்போ சொல்லிட்டேன் அட்வான்ஸாக ப்ரெடிக்ட் பண்ணி, அதை வந்து நீங்கள் அனுபவிக்கும் போது, உணரும் போது அது உங்களுக்கு ரியலைஸ்ட் ஆகும். மற்றபடி வந்து ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி, சனி பயிற்சி இதெல்லாம் சேர்த்து மகர ராசிக்கு எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பார்ட் 3ல பார்ப்போம். மற்றபடி வந்து குரு பார்வை பலன்கள் உங்களுக்கு விசேஷமாக இருக்குது. இதை கரெக்டாக அனுபவிச்சுக்கோங்க. சரிங்களா?